பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோலையும் வழக்கம் போல சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, கொஞ்சம் ஆள்கள் தான் மாறி இருக்கு. அது புதுசா யார் இந்த சண்டையில இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதியோ இல்ல சபரியோ இல்ல கனியோ கிடையாது. புதுசா துஷார் அவர்களும் கம்ருதீன் அவர்களும் சண்டை போடுறாங்க. துஷார் இவ்வளவு நாள் மிச்சர் தானே சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இவருக்கு என்ன கோவம்லாம் வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்னு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனால சண்டை வருது, ஒருவேளை அரோரா இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அரோராவும் கிடையாது. ஏன்னா அரோரா இந்த வாரம் ஃபுல்லா ஆளையே காணும். அப்படி என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது அப்படின்னா, வழக்கம் போல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி துஷார் அவர்கள் கனி கிட்ட போயிட்டு, அதாவது கேப்டன் அவர்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கம்ருதீன் வேலையே செய்யல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அதுக்கு ஒரு கேப்டனா அங்க கனி என்ன சொல்லியிருக்கணும், அப்படியா நான் கேட்கறேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு கம்ருதீன் சொல்லும்போது இல்ல நானுமே பார்த்தேன் நீங்க வேலை செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்லயே சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஆர்குமெண்ட்ல கம்ருதீன் என்ன சொல்றாருன்னா, துஷார் கிட்ட நீ என் பக்கத்துல நிக்காத, போ என் பக்கத்துலயே வருவியாடா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே துஷார் நான் பக்கத்துல நிப்பேன், இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றாரு. உடனே கம்ருதீன் நான் ரெஸ்ட் ரூமுக்கும் போறேன், அங்கேயும் பின்னாடியே நில்ல அப்படின்றாரு. உடனே துஷார் நான் வருவேனே அங்கேயும் நிப்பேன் அப்படின்றாரு. உடனே சரி வா அப்படின்ற மாதிரி கம்ருதீன் பிடிச்சி இழுப்பாரு. அதுக்கு உடனே துஷார் என்ன பண்ணுவார், திரும்ப தள்ளி விட்டு அது ஒரு கை கலப்பு ஆகிரும். இந்த கை கலப்பு ஆகுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கனி ஒரு கேப்டனா மிச்சர் தான் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுவே அந்த இடத்துல விஜய் பார்வதி இருந்திருந்தாங்கன்னா அவங்க அப்படியே பொங்கி எழுந்து பேசுறாங்க. பட் மற்ற இடத்துல அவங்க ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சண்டை நடக்கும்போது அவங்க சபரியை தான் பாக்குறாங்க. சபரி அங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு, அவரு தான் பாக்குறாங்க, நீ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சோ இப்ப இங்க உண்மையான கேப்டன் சபரியா இல்ல கனியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு கனி கேப்டனா போறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு சண்டை நடந்தா அதுக்கு சபரியை சால்வ் பண்றதுக்கு எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.